Hello everyone, Assalamu alaikum. Happy New Year for everyone. இந்த இயரும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நல்ல இயராக இருக்கணும்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கொள்வோம். ஸோ இந்த இயரும் பார்த்தீங்கன்னா நிறைய நியூ ரெசிபீஸ் உங்களோட ஷேர் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கேன் இஃப் காட் வில்ஸ். ஸோ என்னுடைய ஒவ்வொரு முயற்சிக்குமே கட்டாயமாக உங்களுடைய சப்போர்ட் இருக்கும்னு நம்புகிறேன். இந்த என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கம்ப்ளீட்டான ஒரு டின்னர் மெனுவை உங்களை ஷேர் பண்ணியிருக்கேன். நார்மலாகவே நம்ம எல்லாருமே ஃபாஸ்ட் ஃபுட்டு கொஞ்சம் விருப்பமான ஆட்கள் இல்லையா? ஸோ இந்த ரெசிபியும் உங்கள் எல்லாரும் கட்டாயமாக விருப்பமாக இருக்கும்னு நம்ம வீட்டில் என்ன தான் சமைச்சாலும் சில ரெசிபிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை பண்ணி நம்ம வீட்டாக்களுக்கு சர்வ் பண்ணும்போது அதை அவங்க இன்ட்ரெஸ்டாகவே சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் கிடைக்கக்கூடிய அந்த திருப்திய சந்தோஷம் சமைக்கக்கூடிய ஒவ்வொரு லேடிஸுக்குமே ஒரு முக்கியமான ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை அதை மாதிரி ஃபீல் பண்ண ஒரு ரெசிபி தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கட்டாயமாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்டில் எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. இன்றைக்கி டின்னர் மெனுவில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டுக்கு ரெடி பண்ண போகிற வெஜிடபிள் பிக்கிள் தான். நம்ம ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா அனியன் அது இல்லாமல் நம்ம மேங்கோ இது மாதிரிலாம் பிக்கிள் பண்ணுவோம் இல்லையா? ஸோ மிடில் ஈஸ்டில் நிறைய பிக்கிள்ஸ் இருந்தாலும் ஃபாஸ்ட் ஃபுட்டோடு சர்வ் பண்ணக்கூடிய பிக்கிள் இந்த வெஜிடபிள் பிக்கிள் தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் 1 day பிஃபோர்வே இந்த பிக்கிள் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 6 கியூக்கம்பர் மாதிரி எடுத்திருக்கேன். அதோடய பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 4 சில்லிஸ் மாதிரி எடுத்திருக்கேன். அதோடய கொஞ்சமாக நான் கார்லிக்கும் கொஞ்சம் பீல் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சால்ட்டி வாட்டரில் இந்த கியூக்கம்பர் எல்லா வெஜிடபிளையும் மாதிரி கொஞ்சம் வாஷ் பண்ணி எடுத்துருவோம். மெயினாக இந்த வெஜிடபிள் பார்த்தீங்கன்னா கியூக்கம்பர் மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு தேவையான எல்லா வெஜிடபிள்ஸையும் கூட ஆட் பண்ணலாம். பீட்ரூட் அது இல்லாமல் நம்ம கேரட், காலிஃப்ளவர் இது மாதிரி எந்த வெஜிடபிளாக இருந்தாலும் நமக்கு ஆட் பண்ணலாம். இன்றைக்கி நான் கியூக்கம்பர் மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் சடனாக தான் பிளான் பண்ணியிருந்தேன் நெக்ஸ்ட் டே டின்னரை. ஸோ நான் இந்த வெஜிடபிள் எல்லாமே மிக்ஸ் பண்ணி போடும்போது அது சோக்காது கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் கியூக்கம்பர் அப்படி இல்லை, கியூக்கம்பர் ஆல்ரெடி கொஞ்சம் வாட்டர் பேஸ்ட் வெஜிடபிள் இல்லையா? ஸோ குயிக்காகவே சோக் ஆகிரும். அதனால இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா கியூக்கம்பர் மட்டும்தான் எனக்கு எடுத்திருக்கேன். வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு பின்னாடி கியூக்கம்பர்ஸ் எல்லாமே இந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இந்த ஷேப்பில் தான் கட் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு வேண்டிய மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. ஜாஸ்தி திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் மாதிரி இப்படி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில்லிஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த சில்லிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே கட் பண்ண மாட்டோம், ஜஸ்ட் இந்த மிடில் மட்டும் சின்னதாக ஒரு கட் போட்டு எடுத்துக்கொள்வோம். ஸோ எல்லா சில்லிலையுமே இப்படி சின்னதாக கொஞ்சம் கட்டுன்னு போட்டுக்கோங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் கார்லிக் ஒன்றே நான் பீல் பண்ணி எடுத்திருக்கேன். லாஸ்ட்டாக அதுக்கு ஆட் பண்ண போகிற பார்த்தீங்கன்னா லெமன் தான். லெமன் நம்ம ஃபுல்லாக ஆட் பண்ண மாட்டோம், ஒரு ஹாஃப் லெமன் மட்டும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி பிக்கிள் செய்யும்போது எப்பயுமே ஒன்று கிளாஸ் ஜார் இல்லாட்டி கிளே போட், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் பிளாஸ்டிக்கோ எவர் சில்வர் இது எதுலேயுமே நீங்கள் பிக்கிள் செஞ்சிடாதீங்க. ஸோ இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ஜார் தான் எடுத்திருக்கேன். அந்த கிளாஸ் ஜார் ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்த அந்த கியூக்கம்பர் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஷேப்பில் நான் செட் பண்ணிக்கொள்கிறேன். இப்படி செட் பண்ணதுக்கு பின்னாடி அந்த ஸ்பேசஸ் இருக்குது இல்லையா, அந்த ஸ்பேசஸில் எல்லாத்துலேயுமே ஃபில் ஆக மாதிரி சில்லி கார்லிக் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ பாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்பேசஸ்லையுமே பார்த்தீங்கன்னா சில்லி கார்லிக் எல்லாத்தையுமே போட்டு நல்லாவே டைட்டான மாதிரி ஃபில் பண்ணிட்டேன். இப்படி எல்லாம் ஃபில் பண்ணதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாகவே பிக்கிள் சேர்க்க மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1 tablespoon மாதிரி மஸ்டர்ட் சீட் எடுத்திருக்கேன். மஸ்டர்ட் சீடை நான் ஒரு 1 time மாதிரி கொஞ்சம் பல்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன் பிளெண்டரில். இதையும் கூட அதோடய சேர்த்துக்கோங்க. அதோடைய 1 teaspoon பெப்பரும் 1 teaspoon சுகரும் சேர்த்துக்கோங்க. இப்போ இன்னொரு ஜாரில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 liter மாதிரி வாட்டர் எடுத்திருக்கேன். அந்த 1 liter வாட்டருக்கு 1.5 tablespoon சால்ட் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 cup மாதிரி வெனிகரும் ஆட் பண்ணிக்கோங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா 1 liter வாட்டருக்கு 1 cup வெனிகர்ன்ற ரேஷியோவில் மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க அந்த லெமனையும் சேர்த்துட்டு இப்போ லிட்டால் க்ளோஸ் பண்ணி ஒரு 1 time நல்லா ஷேக் பண்ணுங்கள். நம்ம சேர்த்துருக்க மஸ்டர்ட் சுகர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆக மாதிரி நல்லா ஷேக் பண்ணி விட்டுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல சுகர் எல்லாமே நல்லாவே மிக்ஸ் ஆகியாச்சு. இப்போ இதை ஒரு பக்கம் வச்சுருவோம். இப்போ நம்மளுக்கு தேவைப்படாது, நாளைக்கு நைட்டுக்கு தான் இது தேவைப்படும். ஸோ அதை ஓப்பன் பண்ணாமல் ஒரு சைடில் அப்படியே வச்சுருங்க. ஸோ இன்றைக்கி ரெசிபியை பார்த்தீங்கன்னா நான் சிக்கன் நகட்ஸ் தான் செய்ய போகிறேன். நம்ம நார்மலாகவே நகட்ஸ் செய்யும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெட்டு இல்லாட்டி ப்ரெட் கம்ஸ் ஃப்ளார் இதெல்லாம் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி அப்படி செய்வோம். பட் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் நான் உங்களுக்கு
இன்றைக்கி சிக்கனை பார்த்தீங்கன்னா ஒரு 800 கிராம் மாதிரி சிக்கன் எடுத்திருக்கேன். நம்ம எப்போயுமே வந்து நகை சேர்த்து போன்லெஸ்லேயே எடுப்போம். ஸோ எடுத்த இந்த சிக்கன்ஸை வந்து இப்படி இந்த மாதிரி ஒரு ஃப்ளட்டான எது சரி ஒரு பொலித்தீன் பேக்ஸோ இல்லாட்டி ஜிப்லாக் பேக்ஸோ எதை சரி வச்சு இப்படி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. ஸோ அது எல்லாத்தையுமே தட்டி ஒரு பக்கம் வச்சுட்டு அதுக்கான மெரினேஷனை பார்த்துருவோம். மெரினேஷனை பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸில் ஆனியன் வந்து நல்லா பிளெண்டர் பண்ணி பேஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூட பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி எடுத்திருக்கேன். அதுவும் இல்லாமல் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் சேர்த்துக்கோங்க. அதுக்கு கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் யோகர்ட்டையும் சேர்த்துக்கோங்க. இதே பார்த்தீங்கன்னா ஒரு 1 டீஸ்பூன் சால்ட், ஒரு 1/4 கப் அளவுக்கு ஹாட் சாஸ் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு கெச்சப் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு 1.5 டீஸ்பூன் மாதிரி சில்லி பவுடரும் சேர்த்துக்கோங்க. அதோடய பார்த்தீங்கன்னா சிக்கன் ஸ்டாக் இருக்கு இல்லையா, அதில் ஒரு 1/4 பீஸ் அளவுக்கு எடுத்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஹாட் வாட்டரில் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் அது கூட சேர்த்துக்கோங்க. இந்த மெரினேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்லிக், ஜிஞ்சர், அனியன் இது எல்லாமே உங்களுக்கு ட்ரை பவுடராக கூட யூஸ் பண்ணலாம். பட் இன்னைக்கு கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கணுன்றதுனால எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக பிளெண்டர் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண அந்த மெரினேஷனை சிக்கனில் நல்லா மெரினேட் பண்ணி எடுத்துருங்க. நான் இன்னொரு விஷயம் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். நம்ம சிக்கன் வந்து எப்போயுமே எடுக்கும்போது தின்னான ஸ்லைஸாக கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுவும் இல்லாமல் இந்த சின்ன சின்ன பீசஸ் வர மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பெரிய பீசஸாக கொஞ்சம் ஃப்ளட் பீசஸாக வர மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நம்ம மெரினேட் பண்ண சிக்கன் எல்லாம் இருக்கு இல்லையா, இப்போ இதை வந்து நான் ஒரு ட்ரேயில் மாதிரி செட் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். ஸோ நான் ஒரு ட்ரே எடுத்திருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஜிப்லாக் பேக் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நான் ரேப்பிங் பேப்பர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த ரேப்பிங் பேப்பரில் அந்த ட்ரேயில் போட்டு அது எல்லாமே ஈக்குவலான லெவலுக்கு வர மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு திக்காகவும் ஒரு சைடு தின்னாகவும் வர மாதிரி இல்லாமல் எல்லா சைடுமே ஈக்குவலான லெவலுக்கு வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் பண்ண சிக்கனை பார்த்தீங்கன்னா வந்து ரேப்பிங் பேப்பரில் ஃபுல்லாகவே ரேப் பண்ணி நான் இதை இப்போ ஃப்ரீசர் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ட்ரேலே வச்சு நீங்கள் வந்து இந்த சிக்கனை செட் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ட்ரே வந்து ஃப்ரீசரில் வைக்கக்கூடிய மாதிரி ஒரு ட்ரேயாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம திக்னஸ் வந்து ஒரு மீடியம் திக்னஸில் மாதிரி தான் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே ஈக்குவலான லெவலில் ஃப்ளட் பண்ணிவிட்டேன். அது கூட பார்த்தீங்கன்னா ரப்பிங் பேப்பர்லேயே நல்லாவே ரப் பண்ணிவிட்டேன். இப்போ இதை ஸ்ட்ரைட்டாகவே கொண்டு போய்ட்டு நான் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். அது ஃப்ரீஸ் ஆகிற டைம் வரக்காட்டி நம்ம மற்ற ப்ராசஸை பார்த்துடலாம். நம்ம பிக்கிள், நகட்ஸ் இதெல்லாம் செய்யும் போது முக்கியமான ஒரு சோஸே மறக்கக்கூடாது இல்லையா, அதுதான் கார்லிக் சாஸ். கார்லிக் சாஸ் முக்கியமான ஒரு விஷயம் தானே. ஸோ அதுவும் இருந்தால் தான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டான ஒரு மீல் ஆகும் இல்லையா. ஸோ அந்த கார்லிக் சோஸையும் எப்படி செஞ்சிருவோன்னு பார்த்துருவோம். இதே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 4 கார்லிக் மாதிரி பீல் பண்ணி அதையும் சாப் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி பெப்பரையும் சேர்த்துக்கோ. அதோடய பார்த்தீங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி லெமன் ஜூஸும் ஒரு 1 எக் ஒயிட்டும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் பிளெண்ட் பண்ணுங்கள். பிளெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த எக் ஒயிட்ஸும் சேர்த்துருக்கிறதுனால இது கொஞ்சம் திக்காக வர டைமில் ஒரு 1 கப் ஆயில் மாதிரி எடுத்து ஒரு 3 பார்ட்டாக மாதிரி அதோடைய கொஞ்சம் சேர்த்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. கார்லிக் சூஸை பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 3 மெத்தடில் வர இது மாதிரி ட்ரை பண்ணலாம். பட் இன்றைக்கி உங்களுக்கு காட்டுற வந்து சிம்பிளான ஒரு மெத்தட் தான் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி ஒரு 3 பார்ட்டில் மாதிரி எல்லா ஆயிலையுமே சேர்த்துக்கோங்க. நம்ம கார்லிக் சோஸ் செய்யும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஆயில் வந்து ஸ்ட்ரைட்டாகவே எல்லாத்தையுமே ஆட் பண்ண மாட்டோம், கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுவோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா அந்த கார்லிக் சோஸ் ஒரு ஸ்டேஜில் வந்து நல்லாவே திக்காகிரும். ஸோ உங்களுக்கு அப்படி திக்கான ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா ஸ்ட்ரைட்டாகவே ஆயிலை ஸ்டாப் பண்ணிடுங்க. அதுக்கு மிச்சமாக ஆயில் ஆட் பண்ணி நீங்கள் இன்னும் பீட் பண்ண போகாதீங்க. இன்றைக்கி கார்லிக் சோஸு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே 1 கப் வந்து ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இதை மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தால் நீங்கள் அதோடய ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸோ பிளெண்ட் பண்ண கார்லிக் சோஸையும் வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதையும் வந்து ஃப்ரிட்ஜிலே வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3 செப்பரேட் கண்டெய்னர்ஸ் எடுத்திருக்கேன். இந்த கண்டெய்னரில் ஒரு கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6 டேபிள் ஸ்பூன் மாதிரி நான் வந்து ஃப்ளார் எடுத்திருக்கேன். இன்னொன்றில் பார்த்தீங்கன்னா பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஃப்ளார் டிஷ்ஷுக்கும் பிரெட் க்ரம்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1 டீஸ்பூன் மாதிரி நான் வந்து ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதோடைய 1.5 டீஸ்பூன் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அனியன் பவுடரையும் சேர்த்துக்கோங்க. அது இல்லாமல் ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி ஜிஞ்சர் பவுடரும் சேர்த்துக்கோங்க. ஸோ மறக்காமல் வந்து சோல்ட்டையும் சேர்த்துக்கணும். சோல்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற வரக்காட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஏன்னா இந்த ஸ்பைசஸ் வந்து அங்கங்கே ஸ்டே ஆகி நான் வந்து அது டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. ஸோ நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் 3 டிஷ்ஷஸ் மாதிரி எடுத்திருந்தேன் இல்லையா, அதில் 2 டிஷ்ஷஸ் மாதிரியே பார்த்தீங்கன்னா வந்து தேவையானதை ஃபில் பண்ணி எடுத்தாச்சு. தேர்ட் ஒன்னை பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு ஃபில் பண்ண போகிறது என்னன்னா 1 எக், 1/2 கப் மில்க், இது ரெண்டையுமே சேர்த்துக்கோங்க. அதுவும் இல்லாமல் கொஞ்சமாக சால்ட் அண்ட் பெப்பர், இது உங்களுக்கு தேவையான மாதிரி பெப்பரை சேர்த்துக்கோங்க.
சால்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே பீட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். ஸோ நம்ம ரெடி பண்ண இந்த 3 டிஷ்ஷஸையுமே வந்து ஒரு சைடில் வச்சுருவோம். இதை வச்சுட்டு நம்ம சிக்கனை பார்க்கலாம். சிக்கன் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5 ஹவர்ஸ் மாதிரி ஃப்ரீசரில் இருக்குது இல்லையா? ஸோ ஓவராக ஃப்ரீஸ் ஆகினாலும் நம்மளுக்கு அது கட் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஃப்ரீசரும் வந்து ஒரே மாதிரி இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் அடிக்கொரு முறை அந்த சிக்கனை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு லெவல் வரும் இல்லையா? இது வந்து கொஞ்சம் கட் பண்ண இயல்பான ஒரு ஃப்ரீஸாக இருக்குது, இல்லாட்டி அது ஓவராக ஃப்ரீஸாக இருந்தால் உங்களுக்கு அது எப்படியுமே கஷ்டமாக இருக்கும். ஸோ அடிக்கொரு முறை அந்த சிக்கனை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் இந்த மாதிரி கட் பண்ணக்கூடிய லெவல் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இந்த சிக்கனை வந்து நல்ல ஷேப்பான மாதிரி கட் பண்ணி எடுக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஃப்ரீசரில் இருந்து எடுத்து கட் பண்ணி அது ஸ்ட்ரெயிட்டாகவே ப்ராசஸ் பண்ண மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் இதை டீப் ரோஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த சேர்ந்துருக்க எல்லாம் இந்த சிக்கன் லேஸுமே வந்து செப்பரேட் ஆகி போயிடும். ஸோ பெட்டர் வந்து எப்போயுமே வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த ப்ராசஸை பண்ண ஸ்டார்ட். ஸோ நான் வீடியோவில் காட்டின மாதிரி சைஸில் மாதிரி நீங்கள் எல்லா பீசஸையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சைஸுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு தேவையான சைஸில் வேணாலும் கட் பண்ணலாம். பட் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் சிக்கன் எல்லாத்தையுமே கட் பண்ணதுக்கு பின்னாடி இமீடியட்டாகவே அடுத்த ஸ்டெப்பையும் பண்ணிடுங்க. ஸோ ஆல்ரெடி அது ஃப்ரீசர்லேருந்து வந்தது இல்லையா? ஸோ அந்த வெட்தன்மை இருக்கிறதுனால ஃபஸ்ட்டே வந்து நம்ம ஃப்ளாரில் கோட் பண்ணிடுவோம். ஃப்ளாரில் எல்லா சைடுமே படுற மாதிரி கோட் பண்ணதுக்கு பின்னாடி எக் வாஷ் தான். எக் வாஷும் இப்படி பண்ணிவிட்டு அது பின்னாடி நம்ம பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் முக்கியமாக பார்த்துக்கோங்க. நீங்கள் ஆயிலே ஹீட் பண்ணி வச்சுட்டே இந்த ப்ராசஸை பண்ணிடுங்க. இந்த மெத்தடை மட்டும் கொஞ்சம் கவனமாக ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். ஏன்னா ஃப்ரீசர்லேருந்து எடுத்த உடனே கட் பண்ணிடுங்க, கட் பண்ண உடனே கோட் பண்ணிடுங்க, கோட் பண்ண உடனே ஸ்ட்ரெயிட்டாகவே ஃப்ரை பண்ணிடுங்க. நம்ம நார்மலாக நக்கட்ஸ் செய்யும்போது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ண மாதிரி நம்ம பிரெட், சில பேர் வந்து பொட்டேட்டோ கூட ஆட் பண்ணுவாங்க. இது எல்லாம் மசாலா, ஆனியன் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த நக்கட்ஸில் வந்து ரியலான அந்த சிக்கனோட ஃப்ளேவர் வந்து கிடைக்காது. பட் இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நீங்கள் அந்த சிக்கனோட ஃபுல் ஃப்ளேவரையுமே வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம். ஏன்னா வந்து நம்ம நார்மலாக வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுக்கிற மாதிரி இந்த நக்கட்ஸும் வந்து அதே மாதிரி ஃப்ளேவரில் அதே டேஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கோட் பண்ண எல்லா நக்கட்ஸையுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். இதில் இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னா வந்து ஃப்ளேம் தான். ஃப்ளேமை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெரி சிம்மர்லேயே வச்சு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணோன்னா ஏன்னா அந்த உள்ளாடி இருக்க அந்த ஃப்ரீஸ் ஆகின சிக்கன் வந்து ஃப்ரை ஆகிற டைமில் அந்த கோட் வந்து செப்பரேட்டாக போயிடும். ஸோ பெட்டர் வந்து நீங்கள் சிம்மர்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து இந்த நக்கட்ஸ் கவர் ஆக வரக்காட்டியுமே ஆயில் இருக்கான்றதை மட்டும் பார்த்துக்கோங்க பேனில். அதோடய கூட பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நிறைய நக்கட்ஸ் வந்து அட் அ டைம் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு போகாதீங்க. உங்களுக்கு உங்கள் பேனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் நக்கட்ஸை ஃப்ரை பண்ணி ஒரு ஒன் சைட் வந்து நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு பின்னாடியே நீங்கள் டர்ன் பண்ணி போடுங்க மற்ற சைடை. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா சிக்கன் நக்கட்ஸையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் கலர் வரக்காட்டியுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இதை வெரி லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணுறதுனால இது கோல்டன் கலருக்கு வார்த்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா ஸ்பூனை போட்டு அடிக்கொரு முறை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு போயிடாதீங்க. நீங்கள் அப்படி டெஸ்ட் பண்ணிங்கன்னா அது அப்படியே செப்பரேட்டாக பிரிஞ்சு வந்துடும். ஸோ பெட்டர் வந்து கொஞ்சம் பொறுமையாக ஒரு சைட் வந்து ஃப்ரை பண்ணதுக்கு பின்னாடி மறு சைடை டர்ன் பண்ணி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எல்லா நக்கட்ஸையுமே கவனமாகவே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நான் நேற்று செஞ்சு வச்சுருந்த பிக்கல் பாட்டில் தான். நான் நேற்று ஒரு ஸ்பேஸ் கூட விடாமல் கியூக்கம்பர் சில்லி போட்டு ஃபுல்லாகவே சீல் பண்ணியிருந்தேன் இல்லையா? ஸோ இன்றைக்கி உங்களுக்கு பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். வந்து என் பாட்டில் வந்து நல்லா லூஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கியூக்கம்பரோட கலர் கூட சேஞ்ச் ஆகி கியூக்கம்பரும் நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ இது வந்து பிக்கல் பார்த்தீங்கன்னா வந்து மிடில் ஈஸ்டில் எந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு நீங்கள் போனேனாலும் ப்ரோஸ்டட் இல்லை ஷவர்மா எதுக்கு போனேனாலும் முக்கியமான ஒரு பிக்கல் தான் இது வந்து. ஸோ இதுவும் கூட நீங்கள் ட்ரை பண்ணுற டைமில் இதையும் சேர்த்தே நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். ஒரு பெஸ்ட்டான ஒரு காம்பினேஷன். நம்ம வீட்டாக்களுக்கு சர்வ் பண்ணும்போது ஒரு ரெஸ்டாரண்ட் ஃபீல் ஒன்று வரணுன்றதுனாலேயே நான் எல்லாத்தையுமே ஒரே டைமில் டின்னருக்கு செஞ்சுருக்கேன். நக்கட்ஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, அதோடய பார்த்தீங்கன்னா வந்து நான் செஞ்சு வச்சிருந்த கார்லிக் சோஸ், கெச்சப் அண்ட் பிக்கிள், பன் இதை மாதிரி நான் அந்த ரெஸ்டாரண்ட் ஃபீலுக்கே மாதிரி அந்த டிஷ்ஷை தான் சர்வ் பண்ணேன். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ள ஆட்கள் எல்லாருமே ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது கம்ப்ளீட்டாகவே அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் ஒரு ஃபீலை கொடுக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான். இந்த நக்கட்ஸை கட் பண்ணி காட்டிருக்கேன். இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நார்மல் நக்கட்ஸுக்கும் இந்த நக்கட்ஸுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நார்மலாகவே நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுக்கக்கூடிய அந்த ரியல் டேஸ்ட்டை கொடுக்கக்கூடிய மாதிரி ஒரு ரெசிபி தான்.
நம்ம நார்மலாக நம்ம ஷாப்லலாம் வாங்கி ஃப்ரீசர் பண்ணி அதை நம்ம ஸ்கூல் போகும்போது பசங்களுக்கு ஃப்ரை பண்ணி கொடுப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் இதை மாதிரி கூட செஞ்சு ஃப்ரீசர் பண்ணி அதை ஸ்கூலுக்கு கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது திருப்தியாகவும் இருக்கும், பசங்களும் நல்ல விருப்பமாக சாப்பிட்டும் வரும். இந்த ரெசிபியை கட்டாயமாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை என்னோடய ஷேர் பண்ணிக்கோங்க. See you soon with another vlog. Thank you.